தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க உள்ள காணொளி, நாம் ஏன் திமுகவிற்கு இரண்டாவது முறையாக ஓட்டு போட வேண்டும் என்பது குறித்து தான் நாம் இன்று பார்க்க உள்ளோம். கடந்த 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சியானது தமிழகத்தில் நடைபெற்றது. அவர்களால் என்னென்ன திட்டங்கள் இந்த 10 ஆண்டு காலத்தில் செய்யப்பட்டன, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் இந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்களால் இந்த தமிழகம் பயன்பெற்றுள்ளது என்பது குறித்து தான் இன்று காண உள்ளோம். அந்த வகையில் நாம் ஏன் மீண்டும் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்று நாம் அது குறித்து பேச உள்ளோம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2021 மே மாதம் 7ஆம் தேதி இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையாக ஆட்சி அமைத்தாலும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக ஆட்சி அமைத்தார். அவ்வாறு அவர் ஆட்சி அமைத்த நாளிலிருந்து இன்றைய தினம் வரை அவரால் தமிழகம் என்னென்ன பயன்களை பெற்றுள்ளது என்பது குறித்து தான் இன்று காண உள்ளோம். அந்த வகையில் அவர் முதலமைச்சராக பதவியேற்ற காலகட்டம் என்பது மிக சிக்கலான காலகட்டம்தான் என்பது உலக அறிந்த விஷயம். ஏனென்றால் 2019, 20, 21 அந்த 3 ஆண்டுகளில் கொரோனா தொற்றால் உலக நாடுகள் அனைத்துமே பாதிக்கப்பட்ட காலத்தில்தான் அவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்றார். அவ்வாறு பதவியேற்கும் பொழுது அவர் சொன்ன திட்டங்களை எல்லாம் அவர் எவ்வாறு செயல்படுத்தி இந்த அளவிற்கு அவர் வெற்றி கண்டார் என்பது இன்று இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தான் உள்ளது. அந்த வகையில் அவர் 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்ற உடனே அவர் கையெழுத்திட்ட முதல் திட்டம் விடியல் பேருந்து திட்டம். இன்று வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர்கள் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அவர்களுடைய சேமிப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு நகர பேருந்துகளில் விடியல் பேருந்து திட்டத்தை செயல்படுத்திய முதலமைச்சர் இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதேபோல் அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தது. அதேபோல் கொரோனா நிவாரணத் தொகையாக 4000 ரூபாய் அறிவித்தது. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அவருடைய வங்கி கணக்கில் ரூபாய் 5 லட்சம் டெபாசிட் செய்தது. இன்றைய முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்கும் பொழுது இருந்த ஜிடிபி என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் 0.7ஆக இருந்த பொருளாதாரம் இன்றைய தினம் 11.19ஆக மற்ற எந்த மாநிலத்தையும் விட தமிழ்நாடு இன்று பொருளாதாரத்தில் முன்னேறி இருப்பது. 87 மாணவர்களை நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் சிவில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய குடிமைப்பணி தேர்வான IAS, IPS போன்ற உயர் பதவிகளில் அமர்த்தியது. 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 என்று அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைத்து இன்றைய தாய்மார்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்த ஒரு திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம். சென்னையில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை அமைத்தது. மதுரையில் தமிழர்கள் பெருமையை உலகறிய செய்த கீழடி அருங்காட்சியகம் அமைத்தது. மதுரையில் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய வீரத்திற்கு விளைநிலமான மதுரை மண்ணில் அலங்காநல்லூரில் உலக தரத்திலான கலைஞர் ஏறுதழுவுதல் மையம் அமைத்தது. அதேபோல் திருச்சியில் கலைஞர் ஏறுதழுவுதல் மையம் அமைத்தது. நெல்லையில் இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கியது என்பதை உலகறிய செய்த புறநை அருங்காட்சியகத்தை அமைத்தது. மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உலகத்தரத்திலும், நெல்லை மற்றும் கோவையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைத்தது.
சென்னையில் பிரம்மாண்டமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மறுகட்டமைப்பு வசதி செய்து உலகத்தரத்தில் பேருந்து நிலையத்தை திறந்து சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைத்தது. திருச்சி பஞ்சாப்பூரில் பிரம்மாண்ட பேருந்து நிலையம் அமைத்தது. பொங்கல் பரிசு தொகையாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் அனைத்து ரேஷன் கடை அட்டைதாரர்களுக்கும் வழங்கியது. மகளிர் உரிமைத் தொகையை இன்று ஆளக்கூடிய பிஜேபியின் சார்பில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களில் வழக்கு தொடுப்பதை முன்கூட்டி அறிந்து அனைத்து மகளிர்களுக்கும் ரூபாய் 5000 வங்கிக் கணக்கில் செலுத்தியது. கோவையில் தமிழ்நாட்டின் மிக உயரமான பாலமாக 10.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சீட்டு நாயுடு உயர்மட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்தது. சென்னையில் மெட்ரோ திட்ட பணிகளை முதல் கட்டமாக செயல்படுத்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். 2ஆம் கட்டமாக செயல்படுத்தியதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை செயல்படுத்தி இன்னும் ஒரு சில மாதங்களில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு தொடங்க இருப்பது. தமிழகத்தில் இந்த 5 ஆண்டு காலத்தில் 32 அரசு கலைக்கல்லூரிகளை உருவாக்கி தந்தது. காலை உணவு திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் கூறாத மாணவர்களுடைய எண்ணங்களை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய வகையில் மாணவர்களுடைய சிந்தனையில் இருந்த காலை உணவு திட்டத்தை இன்றைய முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை நடைமுறைப்படுத்தியது. மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் அதை 8ஆம் வகுப்பு வரை விரிவடை செய்வது. குஜராத்தை பின்னுக்கு தள்ளி ஜவுளித்துறை ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக ஆக்கியது. தூத்துக்குடி, சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் கார் உள்ளிட்ட தொழிற்சாலைகளை தொடங்கி வைத்தது. சமூக நீதியின் அடையாளமாக பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடை அமல்படுத்தியவர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவர் அமல்படுத்தியிருந்தாலும் அவருடைய ஆட்சி காலம் மற்றும் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் கிடப்பில் போட்டதை மீண்டும் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி அந்த 50% இடஒதுக்கீடின் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 12 மாநகராட்சிகளில் 11 மாநகராட்சிகளில் பெண்களை மேயராகவும் 65க்கும் மேற்பட்ட நகராட்சிகளில் பெண்களை நகர்மன்ற தலைவராகவும் உருவாக்கியது. 2 லட்சம் விவசாயிகளுக்கு புதிதாக இலவச மின் இணைப்புகளை கொடுத்தது. 70 விடுதலையை சாத்தியமாக்கியது. இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலை சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்து காட்டியது. இந்த ஆட்சி இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி என்று சொன்ன பாசிச பாஜக மற்றும் அடிமை அதிமுகவுடைய எண்ணங்களுக்கு மாறாக தமிழகத்தில் 5000க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு குடமுழுக்கு விழாவை நடத்தியது. சென்னை விமான நிலையத்தில் கட்சி பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பயணிகள் தங்குவதற்காக கட்சியிலம் கட்டி கொடுத்தது. ஆண்டாண்டு காலமாக முடக்கப்படும் மகளிர் வாழ்வு மேம்பட மகளிர் விடியல் பயணம் திட்டத்தை ஏற்கனவே சொன்னது போல் செயல்படுத்தியது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதிகாரம் கிடைக்கும் வண்ணம் உள்ளாட்சிகளில் அவர்களுக்கும் நியமன பதவிகளை தருவதற்கு ஆணை வழங்கியது. அதன் மூலம் உள்ளாட்சிகளில் நியமன உறுப்பினர்களை நேரடியாக நியமனம் செய்தது. நம்மை காக்கும் 48 என்ற திட்டத்தின் மூலம் விபத்துக்கான அவசர சிகிச்சைக்கான தனியார் மருத்துவமனை செலவை அரசை ஏற்கும் திட்டத்தை அறிவித்து அதன் மூலம் பல இன்னுயிர் காத்த திட்டமாக செயல்படுத்தியது. அதிகார மமதியில் ஆட்டம் போட்ட ஆளுநருடைய ஆணவத்தை அடக்கி சட்டத்தின் துணை கொண்டு முற்றுப்புள்ளி வைத்தது. அரசு ஊழியர்களின் பல்லாண்டு கால கோரிக்கையான ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தி அனைத்து அரசு ஊழியர்களுடைய வயிற்றில் பாலை வறுத்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை சமத்துவ நாளாக அறிவித்து அனைத்து அரசு அலுவலகங்களிலும் உறுதிமொழி ஏற்று அந்த நாளை சிறப்பாக கொண்டாடியது. தந்தை பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்து பெரியாருக்கு புகழ் சேர்க்கும் நாளாக உருவாக்கியது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி எழுச்சி நாளாக அறிவித்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய திட்டத்தை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் செயல்படுத்தி அதனை உறுதிமொழி நாளாக உருவாக்கியது. செக்கெழுத்த செம்மல் வ.உ.சி. அவர்களுடைய நினைவு தினத்தை தியாக திருநாளாக அறிவித்து அவர்களின் தியாகத்தை போற்றியது. வண்டியர்களுக்கான இடஒதுக்கீட்டில் போராடியதால் அதிமுக ஆட்சியில்
சுட்டு படுகொலை செய்யப்பட்ட 21 சமூக நீதி போராளிகளுடைய தியாகத்தை போற்றும் வகையில் சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டி திறந்து வைத்தது. தமிழ் புதல்வன், புதுமைப்பெண் உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் கல்லூரி மாணவ மாணவியர் உயர்கல்வி பயில்வதற்கு ரூபாய் 1000 ஊக்கத்தொகையாக வழங்கி கல்லூரியினுடைய இடைநிற்றலை குறைத்து அனைத்து ஏழை எளிய மாணவர்களின் கல்லூரி படிப்பினை தொடர செய்தது. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் மருத்துவமனைக்கு நேரில் வர இயலாத முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மலைவாழ் மக்களுக்கான வீடுகளுக்கு தேடி சென்று மருத்துவம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியது. பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள்ளாக இருந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்கும் என்னும் திட்டத்தை கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செயல்படுத்தினாலும் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அமல்படுத்தியது. மாணவர்கள் தங்கி பயிலும் விடுதியின் ஜாதியின் பெயரால் அடையாளப்படுத்துவதை மாற்றுவதற்கு அவற்றிற்கு சமூக நல விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்து சாதனை படைத்தது. ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி செய்த ஒன்றிய பாஜக அரசினுடைய சதித்திட்டத்தை தமிழகத்தில் முறியடித்து நல்லாட்சி நடத்தியது. தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென்னிந்தியாவின் உரிமைகளை பறிக்க நினைத்த பாஜகவின் சதியை வீரத்துடன் போரிட்டு முறியடித்து அனைத்து இந்திய மாநிலங்களுக்கும் முன்னோடியாக இருந்த தென்னிந்தியாவை காத்த எல்லச்சாமியாக இருந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி குமரிமுனையில் வள்ளுவர் சிலைக்கு உலக தரத்தில் கண்ணாடி பாலத்தை அமைத்து தந்தது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு புதிய உயர்மட்ட மேம்பாலங்களை அமைத்து தந்தது. 24,000 ரூபாய் மதிப்புள்ள கர்ப்பவாய் புற்றுநோய் தடுப்பூசியினை பெண்களுக்கு இலவசமாக கொடுத்தது. நமது தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை மக்கள் வசிக்கும் அகதிகள் முகாம் என்பதை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என பெயர் மாற்றம் செய்தது. இன்னும் எத்தனையோ திட்டங்களை இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்திற்கு இந்த வாரி வழங்கிய திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் அடுத்தும் ஆளப்போகின்றது. அதற்கு நீங்கள் எல்லாம் உதயசூரன் சின்னத்திலே வாக்களித்து இன்றைய முதல்வர் நாளைய முதல்வராகவும் தொடர வேண்டும் என்றுதான் அனைத்து மக்களுடைய எண்ணங்களாக இருக்கின்றது. ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமான 175 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் மற்றும் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கை சின்னத்திற்கும் மற்றும் இடது கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடக்கூடிய அரிவாள் சுத்தியல் சின்னத்திற்கும் வலது கம்யூனிஸ்ட் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கற்கருவாள் சின்னத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் பானை சின்னத்திற்கும் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிடக்கூடிய 2 தொகுதிகளிலும் ஏணி சின்னத்திற்கும் மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் அவரவர் சின்னத்திற்கு வாக்களித்து மீண்டும் 2026ஆம் ஆண்டு மே மாதம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2.0 என்ற அத்தியாயத்தை தொடங்குவதற்கு தமிழக வாக்காளராகிய அனைவரும் வாக்களித்து மீண்டும் தமிழகம் தலைநிமிர ஸ்டாலின் அவருடைய ஆட்சி தொடர தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற குறிக்கோளோடு அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகளுக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது தான் அனைத்து மக்களுடைய எண்ணமாக உள்ளது. அதை தான் நானும் வாக்காளர் பெருமக்களாகிய உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.